அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு, 1/2 கிலோ கடலை மாவு போட்டிருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்தால் போதும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி வச்சிடலாம். மேலாக எண்ணெய் தடவி வச்சுட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். சேவை பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இது வந்து பூந்தி பண்ணுறதுக்கு அரிசி மாவு, கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதிൻ്റെ பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்து எடுத்துடணும். இந்த பூந்தி மாவுக்கு வந்து இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. அவலிருந்து பொடி இல்லாமல் அரிச்சு எடுத்துடலாம். பொட்டுக்கடலை, பாம் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ஊற்றி மிக்சர் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. ரொம்ப சூடாக வேண்டாம். முதல்ல வந்து இந்த அவலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டா போதும். அவல் வந்து நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பொட்டுக்கடலை, அதுவும் ஒன்று பொரிஞ்சு வந்ததை எடுத்துடணும். இல்லைன்னா கலர் மாறிடும். அடுப்பு வந்து நல்லாவே சிம்மில் தான் வச்சுருக்கோம். பச்சை நிலக்கடலை இதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நிலக்கடலையும் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டுடலாம். பூண்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். நீ வந்து பூந்தி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். புழியும் போது கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும்.
இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். சேவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கருவேப்பிலை இதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதோடவே காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கேன். வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூடுலேயே ஃப்ரை ஆகினா போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சேவ் வந்து உடச்சி விட்டுறணும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பண்ணி வச்சுருக்கிறேன் பூந்தி, பூண்டு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அவல், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலை, வரமிளகா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சுவையான மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.